எதிர்வரும் சனிக்கிழமை சில நேரம் ரமதானுடைய நோன்பாக இருக்கலாம், நாளை அல்ல அடுத்த சனிக்கிழமை. இந்த ஒரு வாரத்திற்குள் என்னால் என்ன செய்யலாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நிமிடத்திலிருந்து முடிவு செய்து கொள்வோம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு 3-4 விடயம் இருக்கிறது. லேசாக அதனை தொட்டுட்டு போறேன். இதிலே ஒவ்வொருவரும் எந்தெந்த ஊர்களில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோமோ, சில வேளை உங்களிலே ஒருவர் ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக இருப்பார், மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கலாம், ஊருடைய நலம் விரும்பிகள் பொது சேவை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கலாம். ஒவ்வொருவரும் இந்த ரமதானில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, ஏனைய காலத்தில் செய்யாத அமல்களை மஸ்ஜிதில் நாங்கள் செய்ய போகிறோம் ரமதானுக்கு மாத்திரம். அதுல ஒன்று, ஏனைய காலத்தில் 5 நேர தொழுகைக்கோ ஜும்ஆவுக்கோ பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவது கிடையாது. அநேகமாக எல்லா ஊர்களிலும் ஜும்ஆ மஸ்ஜித் தகியாக்களில் பெண்களுக்கான தொழுகை ஏற்பாடு செய்திருப்பார்கள். பெண்கள் தராவிஹ் தொழ வருவார்கள். இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. பெரிசாக எங்களுடைய மஸ்ஜிதில் ஆண்கள் வருவது போன்று அல்லது ஆண்களை விட பெண்கள் 5 சப்புக்கு வந்தார்கள், 300 பேர் வந்தார்கள் என்பதல்ல. இதிலே நிர்வாகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து கொஞ்ச நாள், புகாரியில 800 சொச்சமான ஹதீஸ் வருகிறது. நபி அவர்கள் மரணித்து கொஞ்ச காலம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அப்ப நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி இப்ப 1400 வருடம் தாண்டி விட்டது. நபி அவர்கள் வஃபாத்தானதற்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதற்கும் மத்தியில குறிப்பிட்ட சில வருடங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெண்களுடைய அடாவடி தன்மை, பெண்களுடைய ஃபித்னாக்களை பார்த்து, லவ் அத்ரக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹ்தஸன் நிஸா, பெண்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் ஃபித்னாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருந்தால், அடைந்திருந்தார், லமனஹுன்ன கமா முனிஅத் நிஸாஉ பனி இஸ்ராயீல், பனு இஸ்ராயீலுடைய பெண்கள் எப்படி மஸ்ஜிதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அது போன்று எங்களுடைய காலத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை தடுத்திருப்பார்கள் என்றார்கள். எப்ப சொன்னார்கள்? 1400க்கு முன்னால். அப்ப ஃபித்னா ஒன்று இருந்திருக்குமா? இப்பொழுதுள்ள நிலைமைகள். சென்ற வருடம் ரமதானில் 27க்கு மஸ்ஜிதுக்கு வந்த மத்திய மாகாண அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண் இனம் தெரியாத சில வாலிபர்களால் கடத்தப்பட்டார்கள். கொழும்பை அன்றிய ஒரு ஊருக்கு அவள் கொண்டு வரப்பட்டால், எந்த அனுமதியும் இல்லாமல், எந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டமும் இல்லாமல் 5 நாள் ஒரு வாலிபருடைய வீட்டில் தங்க வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் ஹத்து அடிக்கப்பட்டு தான் அங்கே நிக்காஹுடைய வைபவம் நடைபெற்றது. இது மஸ்ஜிதுக்கு தொழ வந்த ஒரு பெண் கடத்தப்பட்ட செய்தி. ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன் பனு இஸ்ராயீலுடைய பெண்கள் தடுக்கப்பட்டார்கள்? ஹதீஸ்ல இருக்கிறது, அவர்கள் பலகையினால் செய்யப்பட்ட தடிப்பமான ஸ்லீப்பர்களை அணிந்து கொண்டு வந்து மஸ்ஜிதிலே தொழ வந்திருக்கும் ஆண்களை அவர்கள் எட்டி எட்டி பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 2 தண்டனையை கொடுத்தான். முதலாவது, மஸ்ஜிதை விட்டும் அவர்களை அல்லாஹ் நீக்கினான். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹின்னல் ஹைவா, அவர்களுக்கு அல்லாஹ் மென்சஸை தடை செய்திருந்தார். பனு இஸ்ராயீலுடைய பெண்களுக்கு அந்த கொள்ளையே இல்லை, மென்சஸ் வராது. இவர்கள் மஸ்ஜிதிலே வந்து ஆண்களோடு பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹைலே சாட்டி வைத்தான். புகாரில் இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுக்கு பெண்கள் தொழ வருவதாக இருந்தால் அதற்கான சரியான ஒரு ஒழுங்குமுறையை செய்து கொடுப்பது ஒவ்வொரு நிர்வாகத்துடைய பொறுப்பு. இரண்டாவது, ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவிகள், படிக்கக்கூடியவர்கள் ரமதானுடைய காலத்தில் ஏன் முஸ்லிம் பாடசாலைக்கு விடுமுறை என்பதை நீங்கள் பழைய ஹிஸ்டரியை போய் படிச்சு பாருங்க. ஏன் கொடுக்கப்பட்டது? அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஏன் ரமதான் முழுக்க முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுத்தார்கள் என்றால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய காலத்தில் மாணவர்கள், மாணவிகள், சிறார்கள் மஸ்ஜிதோடு
வீட்டோடு குர்ஆனோடு இபாதத்தோடு நெருங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை வைத்து தான் அங்கே விடுமுறை கொடுக்கப்பட்டது. தயவு செய்து பாடசாலை மட்டத்தில் உள்ளவர்கள், ஓல்ட் பாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடசாலையில் இருக்கக்கூடியவர்கள், எஸ்டிசி போன்றவர்கள் எல்லோரும் ஆலோசனை செய்யுங்கள். ரமலானில் வகுப்புகளை எப்படியாவது நிறுத்துங்கள். வகுப்புகளை நிறுத்துங்கள். இது படிக்க வகுப்பு வைப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட விடுமுறை அல்ல. மாணவர்களை வருடத்திற்கு ஒருக்கையாவது குர்ஆனோடு எப்படி இணைக்கலாம்? அதனால் அந்த காலத்தை அமலோடு பயன்படுத்துவதற்கு அந்த மட்டத்தில் உள்ளவர்கள் ஆலோசனை செய்யுங்கள். மூன்றாவது, புதிய ஒரு நோய் சமூகத்திலே வந்திருக்கிறது. புதிய ஒரு நோய். இது ஒரு புறத்தில் நல்ல ஒரு காரியமாக மாறி அதிலே சில ஒற்றுமையான விடயங்கள் நடைபெற்றன. கெதரிங் என்ற அடிப்படையில் பழைய மாணவர்கள், குடும்பத்தில் உள்ள பழையவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விடுமுறை நாளுக்கு ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி அல்லது புக் பண்ணி அங்க போய் தங்களுடைய சொந்தங்களை, தங்களுடைய உறவுகளை உரையாடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அதிலே நிறைய நலவுகளும் இருக்கிறது. காலப்போக்கில் இது அப்படியே ஒரு மாறி சென்ற வருடம் சில இடங்களில் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடைபெற்றன. அவர்களோடு படிச்ச 2002வது பெஜ்ஜாம் அல்லது 2006 அல்லது நாங்க 2008ல வெளியானவங்க என்று ஆண்கள் பெண்கள் எல்லாம் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அங்க ஒரு ஹசரத்தும் பயானுக்கு போனார். அவர் 20 நிமிஷம் பயான் செய்துவிட்டு அங்கு எல்லாரும் வந்திருக்கிறார்கள். பழைய படித்தவர்கள் குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள், கணவனோடு வந்திருக்கிறார்கள். பழைய இருந்த ஜோடுகள் எல்லாம் அங்கே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. ஹஜரத் சொல்றார், இஃப்தார் செய்தவுடன் எஷா வரைக்கும் யாரும் தொழல. எல்லாரும் அந்த இஃப்தாருடைய டேபிள்ல இருக்கக்கூடிய மேசைகளை எல்லாம் குட்டுவம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் கதைக்க ஆரம்பித்து அந்த இஃப்தார் நிகழ்ச்சி வெறும் ஆட்டத்தில டான்ஸ்ல முடிஞ்சிச்சு. இதுக்கு பேர் நாங்க 2020ஆம் ஆண்டு நாங்க இஃப்தார் செய்றோம். அந்த இஃப்தார் தேவையில்லை. நீங்க வீட்டுல போய் தனியா இஃப்தார் செய்யுங்க. இது புதிதாக வந்த ஒரு நோய். அவள் உடுத்துக்கொண்டு மனமெல்லாம் பூசிக்கொண்டு ஆரவாரமாக பழைய காதலன் எல்லாம் செட்டாவி வந்து இஃப்தார் செய்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலையும் நடக்குது. அந்த ஊருடைய நிர்வாகமும் வாலிபர்களும் இது ஒரு நல்ல செயலாக பார்க்கிறார்கள். இது விபச்சாரத்திலே கொண்டு போய் சேர்க்கும். சஹருக்கு கொண்டு சேர்கிறார்கள். மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அங்கே கூறு குத்த வருகிறார்கள். நபி அவர்கள் வழிகாட்டினார்களா, நபி வழி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நாங்க கேட்கிறோம், இப்படி எல்லாம் சஹாபா பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஃப்தார் செய்தார்களா? அதற்கு நபி வழி சொல்லி தந்தது யார் உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை உள்ளபடியால் பின்பற்ற வருவோம் என்றால் சரிசமமாக வாருங்கள். எது மார்க்கத்துடைய தெளிவு என்பதை சொல்லுகிறோம். இது சாதாரணமல்ல. ஹோல் புக் பண்ணி 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் சல்லி கட்டி ஏன் இவ்வளவு ஒரு பாவத்தை செய்யணும்? இஃப்தார் என்பது ஒரு இபாதத். லிஸ்ஸாஇமி இன்த இஃப்தாரிஹி தஅவத்துன் முஸ்தஜாபா. தெளிவான ஹதீஸ். இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ கபூலாகும். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 2 சஹாபாக்கள், அம்ர் இப்னுல் ஆஸ், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டு துஆ செய்தார்கள். இதை ஏற்றுக்கொள்வீங்களா? இதுக்கு பிதஅத் என்று சாயம் அடிப்பீங்க. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவங்க தான் செய்தாங்க. ஏன் சஹாபி விளங்கினாங்க? கூட்டாக இருந்து துஆ செய்தால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு ஹதீஸில் இருக்கிறது. இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்தால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று இருக்கிறது. எனவே இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டாக குடும்பத்தை சேர்த்து தஆ அஹ்லஹு வ வலதஹு வ தஆ கூட்டாக துஆ செய்தார்கள். இந்த நேரத்தில் பழைய கதைகளும் பழைய அந்த காதல் தொடர்புகளும் ஆடலும் பாடலும் இஃப்தார் செய்தவர்களுக்கு மகரிபியுடைய தொழுகை கதாண்டால் இதற்கு யார் பொறுப்பு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக ஆத்திரத்தோடு பேசுகிறோம். நிறைய வயசாளிகள் பழையவர்கள் எப்படா ரமதான் வராதா, எவ்வளவு அழகாக ரமதானை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள்.
இன்னும் சிலர் அதனை நாசமாக்க, அசிங்கப்படுத்த, ஊருக்கு கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்க நிறைய பேர் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். ஒரு குடும்பத்துடைய தலைவராக, ஒரு மஸ்ஜிதுடைய தலைவராக, ஒரு நிர்வாகத்துடைய உறுப்பினராக இருப்பீர்கள். இந்த செய்தியை உங்களுடைய ஊருக்கு கொண்டு போங்க. ஒரு கிழமை இருக்குது, மசூரா செய்யுங்க. எங்க ஊர்ல கூட்டிஃப்தார் தேவையில்லை. அப்படி தேவையா? பெண்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு வேற இஃப்தார், ஆண்களுக்கு வேற, பெண்களை கொண்டு வந்து பயான் செய்து ரமலானுடைய பெருமதியை விளங்கப்படுத்துங்கள். இது மார்க்கத்தை விட்டும் அப்பால் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடாமல் நாங்கள் எல்லோரும் இதனை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த ஒரு வருட, இந்த ஒரு கிழமையுடைய இந்த முன்னால் இருக்கக்கூடிய காலத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அதுவரைக்கும் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும், அல்லாஹு தஆலா திடீர் மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக.